நாங்க 38 லட்சம் ரூபாய் கடனோடு கூட இயேசுவினிடத்துல போனோம். நாங்க ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்பாக எங்களுக்கு 38 லட்சம் கடன். ஒரு மாசத்துக்கு வட்டி மட்டும் 97,000 ரூபாய் கட்டணும். ஆனா குடும்பத்துடைய வருமானம் 44,000 ரூபாய். அப்ப எவ்வளவு பெண்டிங்ல போகுது? ஒவ்வொரு மாசமும் கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் பெண்டிங்ல போகுது. அந்த 44,000த்துக்கும் அப்பாவுக்கு அம்மாவுக்கு மருந்து மாத்திரை, எங்களுக்கு சாப்பிடணும், இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்கு. அப்போ ஒரு 30,000 ரூபாய் மாத்திரம் தான் என்ன செய்வோம்? கடனாளிக்கு கொடுத்து பேலன்ஸ் இருக்க 15,000-18,000 ரூபாய் வச்சுதான் குடும்பத்தை நடத்துவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில நாங்க இயேசுவினிடத்துல போனோம். அருள்நாதர் இயேசு மனம் இறங்கி எங்களுடைய கடன்களை எல்லாம் மாற்றினார். கரங்களை தட்டி விசுவாசிக்கிற அளவிற்கு உங்களுடைய கடன்களையும் கர்த்தர் மாற்றுவாராக. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், பாஸ்டர் 38 லட்சம் எனக்கு கடன் இல்லை, 5,000 ரூபாய் நான் கடனோடு இருக்கிறேன், 50,000 ரூபாய் நான் கடனோடு இருக்கிறேன், 1 லட்சம் நான் கடனோடு இருக்கிறேன், 6 லட்சம் எனக்கு கடன் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, எனக்கு செய்தவர் உங்களுக்கு செய்வார்.